கொடுத்துட்டாங்களா? கடவுளுக்கு 2 வெட்டி நீதிக்கு கொடுத்துட்டாங்களா? பாருங்க, வைத்தியருக்கு புணம் கொடுத்துட்டாங்களாம். சந்தோஷம். நாங்கள் இப்போ ஒரு 4-5 மணித்தியாலமாக அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, இறைவன்றை வேண்டி இருக்கும். ஓகே, நிச்சயமாக புணம் கிடைக்கணும்னு கிடைச்சிருக்கு. சந்தோஷம். அவரை நாங்கள் வரவேற்க மாலையோட நிற்கின்றேன். ஓகே. அதற்கு விழுந்த ஒரு அடி புணம் கிடைச்சது. சந்தோஷம். 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 ஹாய், ஹலோ, வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறோம். வைத்தியர் அச்சுநாதன் ராமநாதனுடைய நீதிமன்ற விவகாரம் இன்றைய நாளில் நடந்து கொண்டிருக்குது. இதில் குறிப்பாக முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதை விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் இப்போ இடைவேளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டுமாக அவருடைய விசாரணை இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏனைய கைதிகளுடைய விசாரணைகளை நிறைவு செய்யப்பட்டு அவர்களை அந்த உரிய சிறைச்சாலை வாகனத்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் ராமநாதன் அச்சுநாதனுடைய கேஸ் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அதில் குறிப்பாக எங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அவர் கண்டிப்பாக இன்றைக்கு பிணியில் வெளியில் வருவார் என்ற ஒரு செய்தி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிடவும் இல்லை. இப்போ நாங்கள் இதில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு முன்னால் நின்று கதைக்கலாது. ஏன்னா நிறைய போலீஸ் எல்லாமே நிற்கிறாங்க. அங்கே நின்று கதைக்கலான்றபடியாக ஒதுக்குப்புறமாகத்தான் ஒரு மலைநிலைக்கு நின்று காய்ச்சி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இன்றைய நாளில் வைத்தியர் வெளியில் வருவார். அவரை நாங்கள் பார்க்க போகிறோம். அதனுடைய காணொலிகளும் இனி வருகின்ற காணொலிகளை உங்களுக்கு உடனடியாக நாங்கள் தர காத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்றைக்கு ஒரு பர்சனலாக ஒரு இன்டர்வியூ எடுக்கலும் அவர் ஏதாவது ஒரு சிறை அனுபவங்கள் எல்லாமே அவர் கதைப்பார். கண்டிப்பாக ஓப்பனாக எல்லா விஷயங்களுமே கதைப்பார். அதனால் இன்றைக்கு அவரோட இன்றைக்கு இப்போ இரவு மட்டும் நாங்கள் அவர் வெளியில் வந்த பிறகு அவரோட கதைச்சு ஒரு பதிவு கண்டிப்பாக நாங்கள் போகிறதுக்காக வெயிட் பண்ணி நிற்போம். பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இன்றைக்கு பிணையில் விடுவாங்கன்னு சொல்லி 100% உண்மையான தகவல்கள் இப்போ உள்ளுக்கு இருந்து எங்களுக்கு சொல்லிக்காங்க. நாங்களும் போய் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கைதிகளை போலவே எல்லா குற்றங்களும் செய்த எல்லா கைதிகளை போலவே அவரும் ஒரு ஒருக்கு புதமாக நிற்கிறத பார்க்கக்கூடியமாக இருந்தது. உண்மையிலேயே பார்க்க அவ்வளோ கவலையாக இருந்தது. இப்படி ஒரு எங்களுக்கு நல்லது செய்ய நினைச்ச மனுஷனுக்கு இப்படி ஒரு அலக்களிப்பு நடந்து கொண்டு இருக்குது. இப்படியெல்லாம் மேலே அந்த ஜெயிலுக்குள்ளே பார்த்த ஒரு தருணம் உண்மையிலேயே அவ்வளவு கவலையாக இருந்தது. ஆனால் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜெயிலுக்கு இருக்கையும் சிரித்த முகத்தோடான் இருக்கிறாரு. அந்த ஒரு வைத்தியருக்கான அந்த ஒரு கம்பீரம், ஒரு சாதாரண மனுஷனுக்கான ஒரு கம்பீரம் எல்லாமே இப்போ ஜெயிலுக்கு இருந்தாலும் சிறைச்சாலைக்கு இருந்தாலும் இப்போ 5-6 நாளாக இருந்தாலும் அவருடைய கம்பீரம் எப்போவுமே குறையலை. ஓகே, நாங்கள் அவர் வெளியில் வரணும். வந்த உடனே அதுக்கான பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் தருவோம். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போவும் பார்த்தீங்கன்னா வைத்தியரை பார்க்குறதுக்காக நிறைய மக்கள் வெயிட் பண்ணி பார்த்து கொண்டு இருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ பேர் வெயிட் பண்ணி நிற்கிறாங்கன்னு பாருங்கள். நிறைய மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே தாய்மார்கள் எல்லாமே நிற்கிறாங்க. விடியலேருந்து நிறைய மக்கள் நிற்கிறாங்க வைத்தியரை பார்க்குறதுக்காண்டி. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணி. நாங்கள் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னாலாம் நிற்கிறோம். கொடுத்துட்டாங்களா? கடவுளுக்கு 2 வெட்டி நீதிக்கு கொடுத்துட்டாங்களா? பாருங்க, வைத்தியருக்கு புணம் கொடுத்துட்டாங்களாம். ஓகே, என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்கள், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள். சந்தோஷம். வைத்தியருக்கு புணம் கொடுத்துட்டாங்களா? அதை பற்றி ஒரு வார்த்தை. சந்தோஷம். சந்தோஷம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நிற்கிறீங்க. சந்தோஷம். ஓகே ஐயா, சொல்லுங்கய்யா. அதற்கு விழுந்த ஒரு அடி இப்போ நான் கிடைச்சது. சந்தோஷம். ஓகே, என்ன மாதிரி சந்தோஷம் என்ன? உண்மையில் இந்த ஒரு வசனத்தை கேட்கத்தான் இவ்வளோ நேரம் வெயிலுக்கெல்லாம் நின்றுறாங்களே. அநியாயத்துக்கு வெற்றி என்ன? ஓகே, தேங்க்யூ. மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அண்ணே வணக்கம், சொல்லுங்கள். வைத்தியருக்கு புணம் கொடுத்துட்டாங்க, அதை பற்றி ஒரு வார்த்தைகள். சந்தோஷம். நாங்கள் இப்போ ஒரு 4-5 மணித்தியாலமாக அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, இறைவன்றை வேண்டி இருக்கும். ஓகே, நிச்சயமாக புணம் கிடைக்கணும்னு கிடைச்சிருக்கு. சந்தோஷம். அவரை நாங்கள் வரவேற்க மாலையோட நிற்கின்றேன். ஓகே. இப்போ இந்த நண்பன் கூட கேட்டது என்னென்னு நான் வேறு ஒரு டாக்குமெண்ட்ஸ் தந்துட்டு போயிருக்கான்னு சொன்னேன்னா, ஓகே, அவன் மாலை போட்டு வரவேற்கிறதுக்கு இப்படியான ஒரு மாமனிதர் எங்களுக்கு கட்டாயம் தேவை. கண்டிப்பாக தேவை. மன்னாருக்கு தேவை. மன்னாரில் இருக்கிற ஆக்கள் ஒரு சில ஆக்கள் ஒரு விஷயங்களை செய்யவும் விடுறாங்கல்ல, மற்றவங்க இப்படியான விஷயங்களை செய்கிறதுக்கு தடையாகவும் இருக்கிறாங்க.
இப்போ இதில் நிற்கிற அவ்வளோ பேரும் ஆறாக இருந்தாலும் சரி இதே நிலைமையில் எங்களோட சகோதரங்களோ இல்லாட்டி எங்களோட தாய் தப்பனோ எங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி ஒன்று நடந்தால் நாங்கள் விட மாட்டோம் கண்டிப்பாக. அப்போ இன்னொரு மாவட்டத்திலிருந்து எங்களோட யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து இவர் வந்திருக்கிறான்னு சொன்னால் இதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோம். இவருக்கு செய்தது வந்து அநீதின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ அநீதிக்கு எதிரான ஒரு வெற்றி ஒன்று கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கு, அதை நினச்சி சந்தோஷப்படுறோம். இப்போ இதில் வந்து நிறைய பேர் வந்து அப்போ பள்ளிக்கூட பிள்ளைகள் அந்த டைமுக்கு ஏற்ற போகணும். அந்த டைமை கூடி பொருட்படுத்தாது டாக்டர் மதிப்புக்குரிய டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா சொல்லுங்கண்ணா. இது தீர்ப்பு கிடைச்ச சந்தோஷம், பிணை கிடைச்சது. ஆனால் இந்த தீர்வு வந்து சரியான தீர்வாக கிடைக்கணும். இனிமேல் ஒரு டாக்டரோ அரசாங்க நிர்வாகங்களோ பிழையே செய்யக்கூடாது, சரியான முறையில் நடைமுறைப்படுத்தணும். இதோட மட்டும் விட்டுட்டு விடுற விஷயம் இல்லது. தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக பல வைத்தியசாலை நடக்குது. இதெல்லாம் அடியோடு நிறுத்தப்படணும்னா நீதி சரியான முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும். இவருக்கு கிடைச்ச அநீதி அது சரியான முறையில் தீர்வு கிடைச்சி நிரந்தர தீர்வாக கிடைக்கணும். அதுதான் நாங்கள் மக்களை எதிர்பார்க்குறோம். சரி, வந்து உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். மற்ற விடயங்களாக சரி நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இது உயிர் போனால் திருப்பி வராது. மன்னார் மாவட்டத்தில் பாரிய அளவில் இப்படியான பிரச்சனைகள் நடக்கிறதாக மக்களோடாக நாங்கள் அறிகிறோம். இது வந்து நிறுத்தப்படணும். இதுக்கு காரணம் உண்மையாகவே இந்த பிரச்சனை வந்து மூடி மறைக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும். ஆனால் வைத்தியர் அர்ச்சுனா வந்து தலையிட்டதுனால இந்த சர்வதேச ரீதியில் இன்றைக்கு பேசப்பட்டு இந்த விஷயம் வந்து ஒரு மும்புறமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இவருக்கு புன கொடுக்கப்பட்டது வந்து உண்மைக்கு நீதி கிடைத்த வெற்றி. நீதியை நாங்கள் முன்னெடுக்கல ஒரு சில தவறுகள் ஏற்படலாம். ஆனால் அந்த விதத்தில் சில விடயங்கள் நடந்தாலும் இன்றைக்கு அவர் வந்து இன்றைக்கு ஒரு மாமனிதராக போற்றப்பட வேண்டிய ஒரு மனிதர். இனிவரும் காலங்களில் இளைய தலைமுறைக்கும் படித்த இளைஞர்களுக்குமான ஒரு இதை கொடுத்து நாங்கள் இந்த நாட்டையும் மக்களையும் சமூகத்தை நாங்கள் முன்னேற்றி கொண்டு போக வேண்டியது நாங்கள் அனைவருடைய கடமை என்று கேட்டுப்படுகிறோம். நன்றி. ஓகே, நன்றி. இல்லை பாருங்கள், எவ்வளோ பேர் நிற்கிறோம். நிறைய மக்கள் நிற்கிறாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காண்டி, டாக்டரை வரவேற்கிறதுக்காண்டி நிறைய பேர் நிற்கிறாங்க. பாருங்கள், இதில் வந்து நிற்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா திருப்பி பணம் வந்து மறக்கப்படும்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை வெளியில் இல்லாமல் இல்லாமல் பாருங்கள், இதில் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். ஓகே, வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து பிணையில் வந்து இன்றைய நாளில் மன்னார் உயர் நீதிமன்றத்தில் வந்து விடுவிச்சிக்காங்கன்ற ஒரு சந்தோஷமான செய்தியை வந்து சொல்லிக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் மக்கள் வந்து அவரை வந்து வரவேற்கிறதுக்காக வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். பொன்னாடையெல்லாம் போட்டு வரவேற்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து தங்களுடைய ஒவ்வொருடைய சொந்த கருத்துக்களை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து வைத்தியத்துறையில் நடக்கிற வந்து உயிர் போகிற ஒரு விஷயம். அதனால் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, பாய்.